நந்தன் மாஸ்லாம் ஒரு பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட கச்சா எண்ணெயுடைய பேரல் விலை ஏறி இருக்குது. அதே போல் தங்கத்தினுடைய விலையேற்றமும் இது ஒரு காரணமாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல சூழல. அங்கே நடக்கிற யுத்தத்தினால இங்கே ஏன் தாக்கம் ஏற்படணும்? இங்கே ஏன் கச்சா எண்ணெய் ஏறுறதுல நீங்கள் அடிப்படை விஷயங்கள் இப்போ தங்கம் உள்ளிட்டவை ஏறுறதும் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் சொல்கிறாங்களே சார், ஏன் சார் எப்படி? இது வரைக்கும் நடந்த எல்லா போர்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படையாக பார்த்தா பொருளாதாரம் தான். இப்போ ஜெர்மன் நமீபியாவில் போய் தாக்குனாங்க. அதாவது ஒரு 100 வருஷம் 120 வருஷம் முன்னாடி தாக்குனாங்க. அங்கே 2 பழங்குடி மக்கள் இருக்காங்க. 20,000 பேர் ஒரு பழங்குடி மக்கள், இன்னொரு ஒரு 80,000 பேர் இருந்தாங்க. 10,000 பேர் காலி பண்ணாங்க. அடுத்து இன்னொரு பழங்குடி மக்கள் 60 பேர் காலி பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3/4% அந்த ஊரே அப்படியே அழிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அடிப்படை எல்லா ஒவ்வொரு இப்போ இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தாங்களே, எதுக்கு வந்தாங்க? ஆப்வியஸாக இதுக்கு தான். ஆளை மட்டும் இல்லை, கொள்ளடிக்க தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அப்புறம் வெள்ளைக்காரன் எதுக்கு வந்தான்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பித்தாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்க ஸ்வீடன் ஆரம்பித்தாங்க. எதுக்கு ஏன்னாக்கா அடிப்படை பார்த்தா பொருளாதார வியாபாரம் தான் அவங்களுக்கு, வேறு எந்த நோக்கமும் கிடையாது. நம்மளை திருத்துறதுக்கோ ட்ரெயின் ஓட்டுறதுக்கெலாம் வரல. அவங்க வந்த நோக்கமே இவங்க சூறையாட தான் வந்தாங்க. சூறையாட நாகரிகமாக பொண்ணு வச்சுக்கோங்களேன், நல்லது பண்ணுறது பண்ணி வருவாங்க. இப்போ இதுவும் பார்த்திங்கனாக்கா ஈராக் சண்டை. ஈராக் யார் சப்போர்ட் பண்ணா? இப்போ அமெரிக்கா பண்ணிச்சு, மற்ற நாடுங்க பண்ணிச்சு. இது பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆர்ம்ஸ் விற்கணும். இந்த ஆர்ம்ஸ் தயார் பண்ணுற நாடுகள்லாம் ஆர்ம்ஸ் விற்றாகணும். அப்போ எங்கே விற்க முடியாமல் சண்டை போடலன்னா விற்க முடியாது. இப்போ நமக்கும் பாகிஸ்தானே சண்டை வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள், தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ லோக்கல் சப்போர்ட் மட்டும் பத்தாது, அப்போ இன்டர்நேஷனல் சப்போர்ட்டும் அவங்களுக்கு வருது அவங்களுக்கு. அப்போ யார் பண்ணுவா அதை? இப்போ இந்தியா வளராமல் பார்த்துப்பாங்க எல்லாருமே. அப்போ நமக்கும் சைனாக்கும் ஒரு சண்டை தொடர்ச்சியாக தான் வந்துகிட்டே இருக்கும். நமக்கும் பாகிஸ்தான் சண்டை, அதாவது நம்ம வளரவே கூடாது. பக்கத்தில் ஸ்ரீலங்கா ஏதாவது தொல்லை கொடுத்துட்டே இருக்கும் நமக்கு. ஸ்ரீலங்காவுக்கும் சைனாக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அப்போ நமக்கு அதாவது ஒரு அன்சர்டனாக வச்சு இந்தியா வளராமல் பார்த்துக்கல ரொம்ப எல்லா கண்ட்ரியும் கவனமாக இருக்கும். ஏன்னாக்கா அமெரிக்கா அப்படி தான் பார்க்கும். இப்போ ரஷ்யா மட்டும் நம்ம ஓரளவு கொஞ்சம் கன்சர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மகிட்ட ரொம்ப இது பண்ணுறதில்ல அவங்க. அமெரிக்கா நம்ம இந்த காலத்தில் நம்ம வளரவே விட மாட்டாங்க. அமெரிக்காவும் சரி சீனாவும் சரி நம்ம எப்படி வளர விடுவாங்க? அதனால தான் அதாவது சைனாவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அமெரிக்கா, நமக்கு பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, நமக்கு ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க நமக்கு. அதே பார்த்திங்கன்னா இங்கே பாகிஸ்தான் வழியாக நமக்கு சண்டை போட்டுனே இருப்பாங்க. நமக்கு ஆப்கானிஸ்தானில் போய் உள்ளே ரஷ்யா போந்தோடனே அவன் அமெரிக்காரை பாகிஸ்தான் வளர்த்து விட்டு அவங்களுக்கு ஆர்ம்ஸ் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. பட் அடிப்படை பார்த்திங்கன்னா எல்லாம் பொருளாதாரம் தான். ஏன்னாக்கா சவுதி ஆயில் சொல்கிறத பார்த்தா பாகிஸ்தான் ஒரு கூலிப்படை தான். ஆமாம், செயல்படுத்துறதெல்லாம் வேறு தாங்கிறீங்க. ஏங்க ஒசாமா பின் லாடன் அந்த ஊரில் இருக்காருன்னாக்கா எப்படி தெரியாமல் இருக்கு அமெரிக்காக்குது? ஒசாமா பின் லாடன் எங்கள் மிலிட்ரி ஆஃபீஸ் பக்கத்தில், மிலிட்ரி அந்த குவார்ட்டர்ஸ் பக்கத்தில், மிலிட்ரி அந்த பக்கத்துலேயே ஆளுங்க வச்சுருக்காங்கன்னாக்கா பாகிஸ்தான் தெரியாமல் இருக்குமா, இல்லை அமெரிக்கா தெரியாமல் இருக்குமா, இல்லை மிலிட்ரி தெரியாமல் இருக்குமா? சொல்லுங்கள், எப்படி தற்செயல் நடக்குமா அது? இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு அப்பனாக்கா ஒன்று நீங்கள் மிலிட்ரி ஃபெயிலியர்னு சொல்லுங்கள், அதை இல்லை அங்கே இருக்க உளவு ஃபெயிலியர்னு சொல்லுங்கள், இல்லை அமெரிக்கா ஃபெயிலியர்னு சொல்லுங்கள். அமெரிக்கா தான் பத்திரம் வச்சுக்க முடியாது, எப்படி இல்லாமல் இருக்க முடியாது? கரெக்டாக கண்டுபிடிச்சி எப்படி அடிக்க முடியும்? அப்போ அவங்க ஒரு வச்சுருக்காங்க, நமக்கு மற்ற கண்ட்ரி தொந்தரவு கொடுக்காத வச்சுருக்காங்க. இப்போ சவுதியில் முதல்ல ஆயில் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணாங்க, பிரிட்டனுக்காக தான் ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப கிளவராக என்ன பண்ணாங்க, சவுதி அது வரைக்கும் தரதாக இருந்தது. அவங்களுக்கு பேசிகிட்டே இருக்காங்க, உங்களுக்கு தான் இந்த தரப்போம். ஏன்னாக்கா அவங்கள்ட்ட டெக்னாலஜி கிடையாது சவுதிக்காரங்களுக்கு. சவுதி டெக்னாலஜி கிடையாது. இதுக்கு என்ன இருக்குன்னு தெரியுது ஒழிய என்ன வச்சு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியாது அவங்களுக்கு. கிளவராக என்ன பண்ணாங்க, சாயங்காலம் வரைக்கும் பேசிட்டு மறுநாள் காலையில் அமெரிக்காவோட டைப் பண்ணிட்டாங்க. அவங்க என்னென்னா நாளைக்கு அதுதான் பவர்ஃபுல்லாக கண்ட்ரியாக இருக்குது, நம்ம அவங்கள வச்சு போனது தான் அங்கே அப்படியே மாற்றிட்டாங்க. அந்த அமெரிக்கா தான் சவுதி காப்பாற்றிட்டு இன்னி வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா பொருளாதாரம் தான் எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதனால சவுதி அமெரிக்கா சார்ந்து தான் இருக்கும். நாளைக்கே பார்த்தீங்கன்னா கூட இந்த ஈரான் மேலே பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் ஆனால் கண்டிச்சிருக்காங்க, நேற்று கண்டிச்சிருக்காங்க. இஸ்லாமிக் கண்ட்ரி 50 கண்ட்ரி கண்டிச்சுனா ஆகும். இந்த இஸ்லாமிக் கூட்டமே 57 கண்ட்ரி இருக்குது இல்லையா, இந்த 57 கண்ட்ரி கண்டிச்சு தான் ஆகும். அது வெளிப்போக்காக இருக்கும். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் ஆதரிக்க மாட்டாங்க. அவங்க உள்ளார்ந்த ஆதரவு என்பது ஈரானுக்கு இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. இருந்த நேரம் வந்திருக்கணும் இன்றைக்கி. நேரம் ஆம்ஸுக்கு இந்நேரம் இறக்கிட்டு இருப்பாங்கல்ல, எப்போ நாங்கள் அதை ஒத்துக்க முடியாது, நாங்கள் அவங்க பாலஸ்தீன் பெருசாக ஆதரிக்கலையே, அவங்க சிரியாவும் ஆதரிக்கலையே அவங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னாக்கா அவங்களுடைய டைனஸ்டி இருக்குது இல்லையா, அதை பாதுகாப்பு தான் அவங்க நோக்கமே ஒழிய அவங்க அந்த அரசு குடும்பம் இருக்குது இல்லையா, அந்த அரசு குடும்பம் ஏன்னா அரபு ஸ்ப்ரிங் வந்துச்சு இல்லையா, ஒரு 8-10 கண்ட்ரி ஒரே நேரத்தில் அடிச்சது பார்த்துங்க. அப்போ இங்கே கொஞ்சம் சலசல வரும்போது அப்படியே நிப்பாட்டிட்டாங்க, அதை தடுத்துட்டாங்க அப்படி மெதுவாக. ஏன்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. சரி, இப்போ இங்கே பொருளாதாரத்தில் ஒரு தாக்கத்தை குறிப்பாக இப்போ தங்க விலை ஏறினது போல் கச்சா எண்ணெயும் ஏறி இங்கே இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? எல்லாருக்கும் ஏற்ற நமக்கு ஏற்ற தான் செய்யும். எனக்கு இப்போ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஈரானுடைய 80% இது ஆயில் சைனா தான் வாங்குது. இப்போ நமக்கு 2018 பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஈரானுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருந்தது,
2018 நமக்கும் அவங்களுக்கு பெரிய தொடர்பு இருந்தது. நம்ம வந்து கிட்டத்தட்ட 14 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம அது இப்போ அது தொடர்ந்து போயிருந்ததுனாக்கா இன்றைக்கி ஒரு 40 பில்லியன் நம்ம வந்திருக்கும். நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா அந்த வந்ததுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சி போய் இன்றைக்கி 1 பில்லியன் தான் நமக்கும் ஈரானுக்கும் உள்ள இது வர்த்தகம் நடக்குது. நமக்கும் ஈரானுக்கும் உள்ளது. அதே பார்த்திங்கன்னா இதுக்கும் இஸ்ரேல் பார்த்திங்கன்னா நமக்கு அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. 2 பில்லியனுக்குள்ளே தான் இருக்குது. பெரிய நமக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு வர்த்தகம் கிடையாது நமக்கு அவங்களும். அதனால் டைரெக்டாக பார்த்திங்கன்னா 2 பேருக்கு நமக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. அவங்க அங்கிட்ட வாங்குறது நம்ம பார்த்திங்கன்னா ஆப்பிள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்குகிறோம், நட்ஸ் வாங்குகிறோம், அப்புறம் டேட்ஸ் வாங்குகிறோம். இதுதான் இந்த மாதிரி. ஆப்பிள் நம்மகிட்ட கொஞ்சம் ப்ரொடக்ஷனுக்கு பெரிய அது விளையிறனா பெரிய பாதிப்பு வர போகிறது இல்லை. பட் ஆயில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும் நமக்கு வருது. ஏன்னாக்கா அவங்க அந்த இது வழியாக தான் வருது. ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அந்த ரஷ்யா இல்லை, இவங்க இந்த ஆயில் அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த ஆயில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அது வந்து ஹார்மோஸ் வழியாக அந்த ஸ்டேட் அது வழியாக தான் உள்ளே வருது. அது அங்கே ஈரானுக்கும் ஓமானுக்கு தான் அந்த ஸ்டேட்ஸ் இது இருக்குது. அங்கே தடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்கானமி வந்து எல்லா எக்கானமியும் ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து கிட்டத்தட்ட $120-140 ஒரு பேரல் போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லா கண்ட்ரிக்கும் பாதிக்கும், இந்தியாவும் செம்தியாக பாதிக்கும் அந்த நேரத்துக்கு. இந்தியாவுக்கும் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிளாக் ராக் அந்த மாதிரி பெரிய அமெரிக்க இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிலாம் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ட்ரில்லியனில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனி. ஷேர் மார்க்கெட் வந்து இப்போ அடி வாங்க என்ன பண்ணுவாங்க, வித்ட்ரா பண்ணுவாங்க, காசு அங்கே வித்ட்ரா பண்ணுவாங்க. உலகமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்தையும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, காசு எடுத்துருவாங்க. எடுத்தவங்க எதை இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் அவங்க. அப்போ நெக்ஸ்ட் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கோல்டு தான் உங்களுக்கு. அப்போ எல்லாம் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணாக்கா கோல்டு விலை ஏற தான் செய்யும். இன்னும் விலை ஏறதுக்கு வாய்ப்பு 100% ஏறும். எனக்கு எப்பயுமே வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன், கோல்டு தான் எல்லாருக்குமே. உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரிலும் பார்த்தீங்கன்னா கோல்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கூடுதல் லாபத்துக்காக. பட் இந்த மாதிரி ஒரு வார் வருது, இந்த மாதிரி சண்டை வரப்போகுது, பிரச்சனை வருதுனாக்கா உடனே என்ன பண்ணுவாங்க, அப்போ இது ரிலேட்டட் ஒரு கம்பெனி எல்லாமே அடி வாங்கும் பாருங்கள். ரியல் எஸ்டேட்டு விலை குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் குறையும். ஏன்னா போர் வந்துனாவே உங்களுக்கு எல்லாமே குறையும் பாருங்கள், சேல்ஸ் குறையும் எல்லாமே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர்ஸ் விற்க ஆரம்பிச்சவங்க எல்லாருமே இன்வெஸ்ட் எல்லாமே ஷேர்ஸ் எடுத்துருவாங்க. எல்லா உலகத்தில் எல்லா கண்ட்ரி இன்வெஸ்ட் பண்ணலாம். எடுத்த உடனே அவங்க காசு கையில் வைக்காம பார்த்தீங்களா, அப்போ சேஃப் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரிட்டர்ன் தரணும் இவங்களுக்கு. அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் தரணும், அவங்களால தர முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க கோல்டு வந்து சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள். இன்றைக்கி இருந்தாலும் கோல்டு வந்து விலை ஏறாது, விலை குறையாது. ஏன்னா பெருசாக ஏற போகிறது கொஞ்சம் மினிமம் தான் ஏறும். அப்போ வந்து அந்த ஷாக்கை வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து பாதுகாப்பு சேஃபான இன்வெஸ்ட் பண்ண கோல்டு தான் எப்பயுமே. டைவர்ட் பண்ண மாட்டாங்க, கோல்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. அதனால தான் இந்த மாதிரி நடந்தால் எப்பயுமே நீங்கள் ரெண்டு கனெக்ஷன் பார்த்தீங்களா, எப்போ வந்து உங்களுக்கு வந்து டாலர் விலை இதெல்லாம் இதுவாக வித்தியாசம் வருதுனாக்கா உடனே கோல்டு விலை தான் ஏறும் உங்களுக்கு. இதுதான் அடையாளம் அதுக்கு. அப்போ கோல்டு விலை ஏறி போச்சுனாக்கா எக்கானமி டவுனாக இருக்குன்னு அர்த்தம். எக்கானமி நல்லா இருந்ததுனாக்கா கோல்டு விலை குறையணும். எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்களேன், பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியாக இருந்து வச்சுக்கோங்க, ஜனங்க யாரும் கோல்டு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எக்கானமி டவுன் ஆச்சுனாக்கா கோல்டு விலை, அப்போ கோல்டு விலை ஏற தான் செய்யும். நந்தன் பெரிய மாசலாமணி, ஏற்கனவே அமெரிக்கா சீனாவுக்கு இடையிலான ஒரு வர்த்தக போர் மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்குல்ல, வெளிப்படையாகவும் நடந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஆகி இதெல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கிறப்ப இந்த தாக்குதலும் என்பது இப்போ எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அமெரிக்கா சொல்லுது. ஆனாலும் சம்பந்தம் இருக்கா, இல்லை வர்த்தக ரீதியாக பொருளாதார ரீதியாக உலக நாடுகளில் இது ஒரு இந்த வர்த்தக போருடைய நீட்சியாக இந்த தாக்குதலை இஸ்ரேல் தாக்குதலை கருதலாம். அமெரிக்காவோட வீச்சு வந்து எப்பயுமே நீங்கள் கம்மியாடப்பட முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் நடத்த முடியாது, வார் நடத்த முடியாது. யாருமே சரி உலகத்தில் எங்கே நடந்தாலும் சரி அவங்களோட இப்படி உக்ரைனை சப்போர்ட் பண்ணாங்க பாருங்கள். போன யூஎஸ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி தான் நடத்திட்டு இருக்காங்க. இல்லை நிப்பாட்டிட்டு இருப்பாங்க பாருங்கள், உக்ரைனில் நடத்த முடியாது. பட் நிச்சயமாக அமெரிக்காவோட பங்கு இருக்க தான் செய்யும். அமெரிக்கா வந்து கொஞ்சம் ஒரு வலிமையான நாடு தான். நிச்சயமாக வந்து ஒரு ஆட்டம் கொடுக்க தான் செய்யும். ஈரான் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இஸ்ரேல் ஜெயிச்சுலாம் வர முடியாது. ஏன்னாக்கா ஒரு மைட்டி பவர் தான் அவங்க. நீங்கள் ஆர்ம்ஸ் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி மிசைல் எடுத்தாலும் சரி, எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஓரளவு அவங்க ஈரானை வந்து கண்ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க. இது ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு. ஏன்னாக்கா அவங்க அந்த அணு ஆயுத சோதனை கொடுக்காதனால ஏற்கனவே அமெரிக்கா அவங்க மேலே கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்காங்க. எங்களுக்கு இந்த உடன்படிக்கைக்கெல்லாம் ஒத்து வரலன்னு சொல்லி இப்போ பேசி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. அந்த கோவத்தில் இருக்காங்க. அதை வழி கொண்டு தான் பார்ப்பாங்க. அநேகமாக ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் மீறி ஜெயிக்க முடியுமானாக்கா ரொம்ப கஷ்டம். ஏன்னாக்கா ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேட் அவங்க. இப்போ சைனா வந்து எவ்வளோ தான் பண்ணாலும் சரி, பட் ஓரளவுக்கு மேலே சைனா என்ட்ராக மாட்டாங்க இதெல்லாம் போய். ஏன்னா இப்படி வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணலாம் பாருங்கள். பெருசாக அவங்க இந்தியாவுக்கு பாகிஸ்தான் வந்த சண்டையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேக் சப்போர்ட் தான் எடுத்து நின்ட்டாங்க. அவங்க ரொம்பலாம் இறங்கி வரல அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பொருளாதாரம் ரொம்ப முக்கியம், அதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க அதில். அதனால் அவங்க இதில் கிட்டக்கே வர மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அது ஸ்ட்ராங்காக தான் ரியாலிட்டி பண்ண சொல்லுவாங்க. இஸ்ரேல் வந்து கொஞ்சம் இறங்கி தான் அடிக்கும் அது. ஏன்னாக்கா
அவங்களோட ரிசர்வ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், கிட்டத்தட்ட 30 பில்லியன் தான் வச்சுருக்காங்க ஈரான். வேற இவங்க பார்த்தீங்கன்னாக்கா கூட வச்சுருக்காங்க இவங்க இஸ்ரேல் கிட்டத்தட்ட 300 பில்லியன் வச்சுருக்காங்க அவங்க. அப்போனா பாருங்கள், ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மைட்டி தான் அவங்க. அதுமாதிரி ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் சரி விற்கிறதும் சரி மச் பெட்டர் தென் ஈரான் அவங்க. இப்போ ஆர்ம்ஸ் மற்ற நாட்டுக்கு விற்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட் தான். ஏன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட பாலைவனமாக இருக்க ஊரில் போய் ஒரு செழிப்பான அவங்க தான் இந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்க. நம்ம பண்ணுற சொட்டு நீர் பாசனம்லாம் அவங்க கற்றுக் கொடுத்தது தான் நமக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொஞ்சம் வளமையாக தான் இருக்காங்க. அதாவது ஃபினான்ஷியலும் சரி டெக்னிக்கல் அறிவுபூர்வமாக சரி சயின்டிஃபிக்காக சரி ரொம்ப ஒரு அட்வான்ஸ் ஸ்டேட் தான் அவங்க. இப்போ மற்ற ஸ்டேட்லாம் அப்படி அந்த மாதிரி இருக்குன்னா இல்லைன்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி 300 பில்லியன் இது வச்சுருக்காங்க. பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூசர்கள் வந்து உலகம் முழு இருக்காங்க, எல்லாமே கொஞ்சம் ஒரு அபோவ் போர்டாக தான் இருக்காங்க. ஒரு 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 வறுமையோ அந்த மாதிரிலாம் இல்லை பாருங்கள், கொஞ்சம் அபோவ் போர்டாக இருக்காங்க, ரொம்ப வசதியாக இருக்காங்க. பட் இஸ்லாம் நாடு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரெண்டுமே ஈரான்லேயும் சரி அவங்க இருக்க ஆயில் பார்த்தா 10% ஆயில் இருக்குன்றாங்க, 15% நேச்சுரல் கேஸ் இருக்குன்றாங்க. ரொம்ப வளமையாக இருக்கலாம். அந்த ஊரை பார்த்தீங்கன்னாக்கா செழிப்பாக்கி விட்டுடலாம். அங்கே வந்து வறுமையே இல்லாமல் பண்ணிடலாம், அவ்வளோ செழிப்பாக இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா வறுமை உச்சத்தில் இருக்காங்க ஈரானில். இந்த வறுமை உச்சத்தில் நாட்டில் போய் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து சண்டை போட்டு என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் அந்த நாட்டு குடிமக்களை வந்து நீங்கள் உயரத்தில் தான் பார்க்கணும் ஒழிய நீங்கள் இப்போ சிங்கப்பூர் ஆகட்டும் மற்ற சின்ன சின்ன கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்டை வந்து மக்கள் வளமாக்குறாங்க. ஒரு பொருளாதாரமே சரி பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே எப்படியா கொண்டு வந்து பார்க்குறாங்க. சிங்கப்பூர் ஒரு வளமும் இல்லாத நாடு பார்த்திங்கன்னா தண்ணி முதற்கொண்டு மலேசியா வந்தால் தான் உண்டு அவங்களுக்கு. இயற்கை வளம் ஒன்றும் அறவே கிடையாது அவங்களுக்கு. ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 10% ஆயில்ன்றது வெரி பிச் ரொம்ப ரொம்ப மிக பெருசு பாருங்கள். டூரிசம் கொண்டு வரலாம், ஆயில் விற்கலாம், நேச்சுரல் கேஸை விற்கலாம், அந்த ஊரை வந்து அப்படி செழிப்பாக்கியிருக்கலாம். இப்போ துபாய்லாம் பார்த்தாக்கா துபாயிலும் பெரிய ஆயில் கிடையாது, ஆனால் பார்த்தா வளமாக கொண்டாந்துட்டுருக்காங்க. இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னாக்கா இந்த புரட்சி பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லி அந்த சொந்த நாட்டு மக்களுக்கும் சூறை விட்டுட்டு அந்த மக்களும் பிரமாதமாக எஜுகேஷன் பார்த்திங்கன்னா நல்லா கொண்டாந்துக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த சண்டைலாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அந்த தன் நாட்டு மக்களை கவனிக்கலாமே சொல்கிறேன் நான். அந்த இன்னும் கொஞ்சம் அப்புறம் சரி வளமாயிட்ட பாருங்க வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி சைனா வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது, 60லாம் பஞ்சம் தானே, பசி பஞ்சம் தான் வந்து 60லலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தா கொஞ்சம் அதெல்லாம் தாண்டி மேலே வந்துட்டாங்கல்ல, அதுமாதிரி இவங்களும் வர வேண்டியது தானே. வந்து அப்புறம் நீ அநியாயத்தான் வச்சுக்க யார் வேணான்றவங்கள. ஃபஸ்ட்டு அந்த நாட்டு மக்களை நீங்கள் சரி பண்ணாமல் பாக்கி செஞ்சு என்ன பண்ண போதும் நம்ம? நாட்டு மக்கள் தானே அவங்க, அதுக்கு நீ கவனிக்கல. நீங்கள் இப்போ ஈரான் பாகிஸ்தான்லேயே அதான் இப்போ அது மாதிரி தான் இப்போ ஈரான்னு சொல்கிறீங்க. ஆமாம் 30 பில்லியன் தானே இது வச்சுருக்காங்க, 10 கோடி பாப்புலேஷன் தரவங்க. இப்போ ஈரானோட சண்டை போட்டாங்கல்ல, ஈராக்கோட சண்டை போட்டாங்க, கிட்டத்தட்ட 9-10 சண்டை போட்டாங்க. என்ன மிஞ்சி 2 பேருக்கும் 2 பேருக்கு பொருளாதாரம் இழப்பு 10 வருஷம் நாசம் பண்ணியாச்சு. நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 30 லட்சம் பேர் கொண்டு இருப்பாங்க, 2 பேரும் மாற்றி கொண்டு இருப்பாங்க. என்ன லாபம் அடைஞ்சிங்க 2 பேருமே? இப்போ எங்கே சண்டை ஆரம்பிச்சிங்களோ அங்கே தான் திருப்பி அங்கேயே நிற்கிது. 1 இன்ச்சு நீனா இடத்த பிடிக்க முடியல, 1 இன்ச்சு அவனும் இடத்த பிடிக்க முடியல. ஏன்னா உங்களோட இதை தீர்த்திக்கிட்டீங்களே ஒழிய சண்டை போடணும்னு பண்ணீங்களே ஒழிய ஏங்க சண்டை 10 நாள் சண்டை போட்டால் பரவாயில்ல, 10 வருஷம் ஒருத்தர் சண்டை போடுவான் அவன் நாட்டோட. சரி நீனு இஸ்லாமிய நாடு அவனு இஸ்லாமிய நாடு, வேறு ஏதாவது நீ கிறிஸ்தவ நாடு வேறு அந்த நாடு சொன்னாலும் அர்த்தம் இருக்குது. அதுவும் கிடையாது. 2 பேருக்கும் ஒரே குரான் தான், ஒரே அல்லா தான். அப்படி எதுக்கு 10 வருஷம் சண்டை போட்டு கிடக்கும் ஒருத்தனோட? சரி என்ன இருக்குது கெயின் பண்ணது என்னன்னு சண்டை போட்டு முடிஞ்சால் அது கெயின் ஆச்சு சொல்லலாம். சார் நான் இடத்த பிடிச்சிட்டேன், இல்லை அவன் மண்டியிட வச்சேன், ஏதோ ஒன்றுமே இல்லையே. திருப்பி இப்போ ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு சண்டை போட்டு கிடக்கிறீங்க? திருப்பி இதே தான் ஆக போகுது. இப்போ சரி உனக்கு இருக்கிற ஒரு செல்வம் இருக்குது, ஒரு நாட்டு வளம் இருக்குது, அதை வச்சு இந்த நாட்டு மக்களுக்கு வளமாக்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து மேலே வந்துட போகிற. அப்புறம் பெரிய ஒரு இப்போ சிங்கப்பூர் எப்படி பாருங்கள், ஒரு சூப்பர் இதுவாக பவர் இருக்குது, நீ சூப்பர் அதுவுமே வரணும் இல்லை நமக்கு. அது வராமல் நீங்கள் சண்டை போட்டு என்ன பண்ணுறது? நீங்கள் அது முடிவு என்ன தான் கடைசியில் இப்போ இஸ்ரேலோட சண்டை போட்டாச்சு, அங்கே ஒரு 10 குண்டு போடலாம், இவங்க 20 குண்டு போடலாம். நெக்ஸ்ட்டு அப்புறம் இல்லை இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலுக்கு அவன் என்ன சொல்கிறாங்கன்னா இது போன்ற ஹைதி போன்ற இல்லை ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கு முழுமையான சப்போர்ட் வந்து ஈரான்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. ஏன்டா சரி நீங்கள் எல்லாத்தையும் இப்போ பாகிஸ்தான் நமக்கு சண்டை அவங்களெல்லாம் ஒரு கட்டுப்படுத்தியாச்சு, இப்போ இருக்கிறது ஈரான் மட்டும்தான். அதனால் ஈரான் மேலே தாக்குதலுங்கிற இடத்துக்கு இஸ்ரேல் வந்திருக்கதா சண்டை போட்டு இப்போ ஈரானை போட்டு ஒரு இது துவம்சம் பண்ணி முடிச்சலாம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ ஃப்ரான்ஸ் வந்துடும், இது இங்கிலாந்து வந்துடும், அமெரிக்கா 3 வந்துடும் பின்னால். இந்த சைனாலாம் ரஷ்யா உள்ள சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுனாக்கா இவங்களும் வந்துடுவாங்க. இப்போ சைனாவுக்கு பாதிப்பு வர போகிறதில்ல, அமெரிக்கா பாதிப்பு வர போகிறதில்ல, ஃப்ரான்ஸ் பாதிப்பு வர போகிறதில்ல, இங்கிலாந்து பாதிப்பு வர போகிறதில்ல. இந்த பாதிக்கப்பட போகிறது திருப்பி இஸ்ரேல் நாடும் இந்த நாடும் தான். இஸ்ரேல் சுற்றி இருக்க நாடும் பாதிக்கும், அப்புறம் ஈரான் பாதிக்கும். என்ன லாபம் நமக்கு இதில்? இப்போ இஸ்ரேலாக இருக்கட்டும் ஈரானாக இருக்கட்டும் 2 நாடுகளையுமே வல்லரசுகள் பயன்படுத்திக்குது, தூண்டுகிறது. ஆமாம்
பகடைக்காயாக பயன்படுத்துகிறாங்க. இல்லை இஸ்ரேலும் ஒரு 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 வளமான நாடு வச்சுக்கோங்களேன். அதுதான் இஸ்ரேலும் ஒரு வளமான நாடு. இஸ்ரேலை பயன்படுத்தி ஒப்பிடுறப்ப இஸ்ரேல் வளமாக இருக்குது. இல்லை ஒரு பெரும்பான்மை நாடு ஒப்பிட்டு போகிறது இஸ்ரேல் கொஞ்சம் வரமான நாடு தான். இந்த நாடு கிடையாது. ஏன்னா அவங்க பாப்புலேஷன் 90 லட்சம் பேர் தானே மொத்தமே ஒரு கோடிக்குள்ள தான் பாப்புலேஷன், 1 கோடி தான் பாப்புலேஷன். பட் வளமையாக இருக்கலாங்க அவங்க. சரி, அந்த அந்த நீங்கள் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேரும் பண்ணுறாங்க, ஆர்ம்ஸும் பண்ணுறாங்க, மேஜர் எக்ஸ்போர்ட் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்க. பட் ஈரானில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. ஆப்பிள் இந்த டேட்ஸு கொஞ்சம் பழங்கள் தவிர ஒன்றும் பெருசாக இல்லை, கச்சானி இருக்குது. இப்போ பாக்கி பழம் இருக்குது. ஆப்பிள் மாதிரி நிறைய பழம் தயார் பண்ணுறாங்க, இது உற்பத்தி பண்ணுறாங்க. அப்புறம் டேட்ஸ் இருக்குது. அது ரொம்ப இந்தியாவில் ரொம்ப அதிகமாக விற்கிற டேட்ஸ் அவங்களுக்கு தான் அது. பட் நீங்கள் அதை டெவலப் பண்ணாமல் ஒரு ஒரு ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இல்லாமல் எங்கேயுமே உலகத்தில் பணக்காரன் தான் மரியாதை. உலகம் முழுக்க ஏழைக்கு அறிவுக்கெல்லாம் எங்கேயும் மரியாதை கிடையாது. அறிவாளிங்க நான் ஏழை கண்டிப்பாக அதே கவனத்தை சித்தமாக ஏதோ செலுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலைக்கு ஒரு கொண்டு வந்திருக்காங்க. பெரும்பாலும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க.